அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் காயல்பட்டினம் ஸ்டைலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பும், அப்புறம் பொரிச்ச மீன், அப்புறம் கேரளா ஸ்டைலில் ஒரு பீன்ஸ் தோரன் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிஸ் பார்த்துடலாம். ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து அதை தோல் நீக்கிட்டு பொடிசு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே மண் சட்டி தான் பெஸ்ட்டு. அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முழு பூண்டு எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு நல்லா உரலில் தட்டி வச்சுக்கோங்க. அதில் பாதியை இதில் சேர்த்துக்கலாம். மிச்ச பாதியை நம்ம தாளிப்பில் சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு நல்லா கட்டியாக புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. பாதி தேங்காய் எடுத்து அதை மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தேங்காய், இந்த மசாலா இதெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஆக்குறதுக்கும் நான் கொஞ்சம் உப்பு மசாலா சேர்த்து ஊற வச்சுட்டு தான் சேர்ப்பேன். ஏன்னா சாப்பிட்றப்போ நல்லா உப்பு காரம் பிடிச்சிட்டு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மீன் சேர்க்க முன்னாடி இந்த ஆணை கொதிக்கணுங்கிற தேவையில்லை. மீனை சேர்த்ததுக்கப்புறமே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதித்து வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ சைடில் இன்னொரு ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனுக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்குறேன்னா உப்பு, மசாலா தூள், அப்புறம் மிளகு ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதுதான் நான் எப்போவும் சேர்த்து பொரிப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் பொரியிற கேப்பில் நான் பீன்ஸ் பொரியலுக்கு பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ்ஷும் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நான் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷை இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். மீனும் நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே தான் நான் மீனுக்கு தாளிக்கவும் போகிறேன். இந்த மீன் பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம தாளிக்கும் போது தாளிப்பு நல்ல மணமாகவும் மீன் ஆனத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் எப்போவும் மீன் பொரிச்ச எண்ணெயில் தான் மீனுக்கு தாளிக்கவும் செய்வேன். எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. இதுவரை இந்த மாதிரி பண்ணாதவங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீனானோ. இப்போ தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தாளிப்பெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். இந்தளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம மீனானத்தில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததும் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க, மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ சுட சுட எங்கள் காயல்பட்டினம் ஸ்டைலில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் தோரன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் பூ சேர்த்துருக்குறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட இந்த தேங்காய் பூவை பீன்ஸோடு சேர்த்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீன்ஸுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது பீன்ஸ் தோரன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க.
நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை எண்ணெய் பிடிக்காதவங்க. இப்போ அது சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் அதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பீன்ஸ் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பீன்ஸ் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான லன்ச் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சுக்கு. உங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். என்னோட இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை வ்ளாகில் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கடைசி வரை பார்த்ததுக்கு தேங்க்யூ.